எப்பவுமே வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு புது புது இண்டஸ்ட்ரி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த புது இண்டஸ்ட்ரியில் தன்னை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அதை கற்றுக்குறாங்க, அதில் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை சரியாக பெரிய லெவலில் வந்து கண்டிப்பாக பெரிய அளவு க்ரோவிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு 10 வருஷத்தில் இந்த உலகத்தையே வந்து ஆளப்போகுது. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் இன்னைக்கு எவ்வளவோ வளர்ந்துருச்சு. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருச்சு, ஐடி செக்டரும் பெரிய லெவலில் வந்துருச்சு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் அதுவும் அந்த இண்டஸ்ட்ரி பயங்கரமாக வளர்ந்துச்சு. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சு உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இடையில இப்போ கரண்டில் இன்னொரு இண்டஸ்ட்ரி உலகத்துக்குள்ளே என்ட்ரியாக இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உலகத்தையே ஆளப்போகுது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் வந்திருக்கு, ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இது உலகத்தையே ஃப்யூச்சரில் ஆளப்போகுது. ஸோ இன்றைக்கி அது இனிஷியல் ஃபேஸில் இருக்குது ஒரு கோர்ஸ். அது யாரனா படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை படிக்கலாம். கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் பெரிய அளவு அதுக்கான வேல்யூ இருக்குது, சந்தோஷம் பண்ணலாம். அப்படிப்பட்ட அந்த ஏஐ டெக்னாலஜியில் இன்றைக்கி பிளாக் செயின்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி உலகத்தை ஆண்டுக்கிட்டு இருக்கு. பெரிய இண்டஸ்ட்ரி வந்து உலகத்துக்குள்ளே பெரிய அளவு ரெவல்யூஷனை மாற்றிக்கிட்டு இருக்கு, பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னன்னா அதுதான் சொல்லுவாங்க கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரி. ஸோ இதை ஷேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப புதுசாக இருக்கும் இது. ஸோ மக்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வேணாம்னு சொல்லிட்டு போவாங்க, ஏன்னா அதுக்கான புரிதல் இல்லை. ஸோ அதுக்கான புரிதலை நம்ம சொல்லலாம் அப்படின்ற விஷயத்தோடவும் அந்த நோக்கத்தோட தான் வந்திருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி இந்த இண்டஸ்ட்ரி இப்போ உலகத்துக்குள்ள பெரிய அளவு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இதை பற்றி யாரானா புரிதல் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஆரம்பிக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் பெரிய அளவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் பார்க்குறேன்.